Praise the Lord, dear brothers and sisters. Open your Bibles to Psalm 3. Today we are going to study from Psalm 3. சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய வேத புஸ்தகத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். Let's read the psalm. இந்த சங்கீதத்தை பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. Psalm 3 helps us to pray through our fears and anxieties and worries in life. இந்த சங்கீதம் 3 வழியாய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பயத்தின் வழியாகவும் நம்மளுடைய கவலையின் வழியாகவும் பாடுகள் வழியாகவும் எப்படி ஜெபிக்கிறது என்பதை அது கற்றுத் தருகிறதா இருக்கிறது. This psalm is David's response to a grievous worry in his life. தாவீதினுடைய மிக கவலையான ஒரு சூழ்நிலையினுடைய பிரதியுத்தரமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். The very title of the psalm says to us that David wrote this psalm when he fled from his son Absalom. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மகனாகிய அப்சலோமிடத்திலிருந்து தப்பி ஓடிய அந்த சம்பவத்தின் நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவமாய் இருக்கிறது. So the psalm is generated out of a life experience that David had. இது தாவீதினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். Very clear that David is afraid here. இதை பார்க்கும் பொழுது தாவீது ஒரு பயந்த மனிதனாய் இருக்கிறது தெளிவாய் தெரிகிறது. There is a whole bunch of people who want to kill him. அங்கே ஒரு பெரிய கூட்டம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்கிறதை So David is afraid. அங்கே தாவீது பயந்தவனாய் காணப்படுகிறார். Do you know that fear is one of the primary human emotions we face? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பயம் ஒரு மனிதனுடைய அடிப்படை உணர்ச்சியாக அமைகிறது. It's one of the first emotions we face as human beings. மனிதராய் இருக்கிற நம்மளுடைய உணர்வுகளில் முதலாவது உணர்வாய் இந்த பயத்தை நாம் பார்க்க முடியும். Remember a child being born in the mother's womb, and the child is in the comfort of the mother's womb, and the food is provided over there, everything is very comfortable. ஒரு பிள்ளை தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அதற்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அதற்கு எப்படிப்பட்ட உணவு, எல்லா வகையிலும் அதற்கு ஒரு நல்ல ஒரு சூழல் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 9 months the child is well taken care of. 9 மாதம் அந்த சிறு குழந்தையை நன்று பராமரிப்போடு காணப்படுகிறது. But after 9 months the same womb that protected the child begins to burst out and makes the child uncomfortable, and there is a long process of uncertainty for the child when the child comes into this world. அந்த குழந்தை பிறக்கிற அந்த 9 மாதத்துக்கு பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் அதற்கு எந்த சூழல் பாதுகாப்பாக இருந்ததோ இப்பொழுது அந்த சூழல் உடைக்கப்பட்டு ஒரு நெருக்கத்துக்குள் அது காணப்படுகிறதை நாம் அறிய முடியும். So in that time fear is the first response that comes to a child. அந்த சூழ்நிலைகள் அந்த குழந்தையினுடைய முதல் பிரதிபலிப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு பயம். The child does not know what is happening. அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. Am I safe? அது பாதுகாப்பாக இருக்கிறதா? Am I protected? எனக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்கிறதா? Am I in danger? எனக்கு ஆபத்து ஏதாவது இருக்கிறதா? And the baby cries. அதெல்லாம் தெரியாதபடி அந்த பிள்ளை அழுகிறது. So fear is one of the primary emotions we face in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்கிறது ஒரு அடிப்படையான ஒரு உணர்ச்சியாய் பார்க்க முடியும். And it's also said that fear is one of the last emotions one person faces before his death. ஒரு மனிதன் மரணத்துக்கு நேரிடுகிற அந்த வேளையிலும் கடைசியாக காணப்படுகிற இந்த உணர்ச்சி அது பயம் என்று சொல்லப்படுகிறது. And then throughout the lifespan of a human being, he or she experiences fear day to day that they deal with. மனிதனுடைய எல்லா வாழ்க்கை முழுவதும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த பயம் என்கிற அந்த உணர்வை நாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். And as a child of God, we cultivate a habit of praying through our fears. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் இந்த
பயத்தின் சூழ்நிலைகள் மத்தியிலே ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். We are not to deny fear, because denial of fear will eventually destroy us. ஒரு பயம் என்று வரும்பொழுது அதை புறக்கணிக்க கூடாது, ஏனென்றால் அதை நம்மளை அழித்து விடக்கூடும். We are not to give fear the control over our lives, because finally it will again destroy us. நமக்கு அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்து விட்டால் அது நம்மளை முற்றிலும் அழித்துவிடும். But in the Bible we have God-given ways to deal with our fear, and Psalms is one of the best ways where you can put your fear and your words into this prayer and pray out in your fears, and that's what David did. பயத்தின் சூழ்நிலைகளில் எவனமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்தின் 3 மூலமாய் நாங்கள் நன்கு அறிந்து கொள்வதற்கு தேவன் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Psalm 3 is a psalm of David when he fled from Absalom. சங்கீதம் 3 தாவீது அப்சலோமிடத்திலிருந்து தப்பி ஓடிய பொழுது எழுதின பாடல். We have the background of this psalm in 2 Samuel chapter 15 and following. இதனுடைய பின்னணியை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் தொடங்கி வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். This was during the end of David's career as king. அவன் ராஜாவாய் இருந்த நாட்களிலே தாவீதினுடைய ராஜ்யபாரம் முடிவுற்று வருகிற சூழ்நிலையிலே இது காணப்படுகிற சம்பவம். His own son Absalom has staged a resistance army against David and is staging a successful coup against his father. தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாய் ஒரு சதி திட்டத்தை தீட்டி தாவீதுக்கு விரோதமாய் ஒரு புரளையை கிளப்பி கொண்டு அங்கே நடக்கிற அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். This whole story talks about how David had to flee his own house and the city that he built, Jerusalem, and is running into the hills with a few hundreds of people. அங்கே தாவீது தன் கட்டின அந்த பட்டணத்தில் இருந்து அந்த எருசலேம் நகரத்தை விட்டு அவன் தப்பி ஓடி ஒரு சில ஆட்களோடு அவன் கடந்து ஓட வேண்டிய அந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We are told that David was chased by an army of around 12,000 soldiers from Absalom's side. அப்சலோம் உடைய அங்கே போர் சேவகர்கள் ஒரு 12,000 பேர் தாவீதை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். David is afraid for his very own life. அவனுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பயத்தோடு He ஓடிக்கொண்டிருக்கிறார். does not know what the future is holding for him. அவருடைய எதிர்காலம் என்னத்தை வைத்திருக்கிறது என்று அறியாத ஒரு நிலையிலே And in that ஓடுகிறார். situation David writes this psalm. அந்த சூழ்நிலையில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். Let's read verse 1 and 2 of Psalm 3. சங்கீதம் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். This is David's prayer and he's praying in his fear. இந்த பயத்து நிமித்தமாய் அங்கே தாவீதினுடைய ஜெபமாய் இந்த வாக்கியங்கள் காணப்படுகிறது. And what is David doing over here? இந்த இடத்துல தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He brings the source of his fear to his God. தனது பயத்தினுடைய தோற்றம் எங்கே இருந்து வருகிறது என்பதை அறிந்தது தேவ சமூகத்துக்கு அதை அர்ப்பணித்து சொல்லுகிறார். So if you are going through fear in your life, the first thing you and I must do is to identify the source of our fear. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை காணப்படும் என்று சொன்னால் அந்த பயத்தின் தோற்றத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். David clearly identifies his fears. தாவீது அந்த எங்கே இருந்து அந்த பயம் வந்தது என்பதை தெளிவாக அறிந்தார். Look at the repetitive words in the psalm. இந்த வார்த்தைகள் திரும்பி திரும்பி வருகிறதை சங்கீதத்திலே பார்க்கலாம். In the first 2 verses he is telling, I have many foes, 12,000 soldiers are against me. அங்கே சொல்லுகிறது எனக்கு அநேக பேர் எனக்கு எதிரியா இருக்கிறார்கள், 12,000 பேர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். Many have risen up against me. எனக்கு விரோதமாய் அநேக பேர் எழும்பி இருக்கிறார்கள். Many people are speaking ill about me. என்னை குறித்து அநேக பேர் வேறு விதமாய் பேசுகிறார்கள். Oh, he has identified where his fear is coming from. His fear is coming from this coup his son Absalom is doing, and because of which many people are talking against him and he is afraid about his life. அவனுக்கு விரோதமாய் சதி திட்டம் போட்ட அப்சலோமின் அந்த காரியத்தில் இருந்தும் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் மத்தியில் இருந்தும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்தும் தான் இந்த பயம் வந்திருக்கிறது என்பதை தாவீது நன்கு அறிந்து கொண்டார். Here he identifies a clear physical identifiable source of his fear. காணக்கூடியதும் சரீர பிரகாரமாக உணரக்கூடியதுமான அந்த அச்சத்தை அவர் உணர்ந்தார். See, one of the most significant developments in psychology in the 20th and 21st century is that man started defining what is fear in his life. மனிதனுடைய மனத்தத்துவ சாஸ்திரத்தின் வழியாய் பார்க்கும் பொழுது இந்த பயம் என்கிற வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுக்கும்படியாய் அந்த ஆராய்ச்சி இருந்தது. There are different kinds of fear that man faces and different sources through which it comes to man.
வித்தியாசமான பயங்களும் அந்த பயத்தினுடைய வித்தியாசமான தோற்றங்களும் மனிதனுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். And the most common kind of fear is brought forth in a theory by a man called Rollo May. ரோலோமே என்கிற ஒரு மனிதர் மூலமாய் அவருடைய ஆராய்ச்சியிலே இந்த பயத்துக்கான ஒரு காரியத்தை அவர் விளக்கமாய் எடுத்துரைத்தார். And he brought in the concept of anxiety that man faces. இந்த கவலை என்கிற அந்த காரியத்தை குறித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கவலை என்ன செய்யும் என்பதை அந்த மனிதன் ஆராய்ச்சியிலே எடுத்துரைத்தார். Rollo May says that fear is an instinctive response to a very present and identifiable source of danger or threat. அதற்கு அந்த ரோலோமே என்கிறவர் கொடுத்த விளக்கமானது நம்மளுடைய பயத்தினுடைய உள்ளான உணர்வு அது பிரதிபலிப்பாக அதை வெளிப்படுத்துகிறது தான் அந்த அச்சம் என்பதை வெளிப்படுத்தினார். So Rollo May says in his findings that fear is temporary. அவர் தன்னுடைய ஆராய்ச்சியிலே பார்க்கிற பொழுது அந்த பயம் என்பது தற்காலிகமான காரியமாய் தான் It காணப்பட்டது. is like the flood intensity of energy or the lightning that comes all of a sudden from the sky. வானத்திலிருந்து மின்னல் எப்படி புறப்படுகிறதோ அப்படித்தான் பயமும் நமக்கு ஏற்படுகிறது. And we do not know the source of it, where it's coming from. அது எங்கிருந்து தோற்றம் கொண்டது என்பதை நம்மால் அறிய முடியாது. And man faces many kinds of fears like that in his life. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அது போல வித்தியாசமான பயம் சார்ந்த காரியங்களை பார்க்க முடியும். So fear is like a lightning storm, he says. அவர் சொல்லுகிற அந்த விளக்கமானது அப்படிப்பட்டதான ஒரு மின்னல் புயலை போல தான் அது இருக்கும். It comes and it is gone. அது வரும், அது சென்று விடும். But anxiety is like the rainy, gloomy weather that we face in the monsoon season. மழை காலத்திலே மங்கி இருக்கிறதான ஒரு சூழ்நிலைகளை போல இருக்கிற காரியம் தான் இந்த கவலை என்பது அர்த்தமாயிருக்கு. It becomes like that for a couple of weeks and it becomes cloudy and you cannot see the sunshine for a couple of days. ஒரு சில வாரங்களாய் ஒரு சில நாட்களாய் அது மங்கி அது நமக்கு சூரிய பிரகாசத்தை பார்க்க கூடாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதை போல தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். So fear and anxiety stays for a prolonged time and it affects our well-being. இந்த கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாள் நீடித்திருந்து நம்மளுடைய சுகத்தை அது திருடுகிறதா இருக்கும். So now David is afraid of his life. இப்பொழுது தாவீது தன் வாழ்க்கையை குறித்தான ஒரு அச்சத்தை பார்க்கிறார். He has a clear threat, 12,000 soldiers against him. அவருக்கு விரோதமாய் 12,000 யுத்த வீரர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்பதை குறித்தான ஒரு பயம். But he's also anxious about certain things. அது மாத்திரமல்ல சில காரியங்களை குறித்து அவர் அச்சம் உள்ளவராகவும் காணப்படுகிறார். Propaganda of Absalom and his army they're spreading about David is causing anxiety to him. தாவீதினுடைய பேரை குறித்து அவர்கள் தூற்றுகிறதான காரியம் தாவீதை மிகவும் விசனப்படுத்தினது. What are his enemies saying? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? They are telling that they believe in God, God is on their side and God is not with David anymore. அவர்கள் சொன்ன காரியம் தாவீதோடு தேவன் இப்பொழுது இல்லை, இதுக்கு முன்பதாக இருந்தார், இப்பொழுது அவரோட இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். This is a very different kind of attack. இது வித்தியாசமான ஒரு எதிர்ப்பு. David is immediately afraid about his life. தாவீது ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையை குறித்தான அச்சத்தோடு இருக்கிறார். But is anxious about the propaganda they are spreading against David. அவருக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளையும் பேச்சுகளையும் பார்க்கிறார். He's telling that the God who selected David as king has abandoned David and now he's not with David anymore. அவர்கள் சொன்ன காரியமானது தாவீதை தேவன் தான் ராஜாவாக தேர்வு செய்தார், ஆனால் இப்பொழுது அவர் தேவன் அவனோடு இல்லை, அவர் ராஜாவாகவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் தூற்றித்திருந்தார்கள். Remember, David was a shepherd boy and his life is from rags to riches story. அவன் கந்தையிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையான ஒரு ஆடு மேய்த்துட்டு இருந்த ஒரு வாலிபனாய் தான் தாவீது இருந்தார். The greatest prophet of Israel, Samuel, goes to Jesse's house and inquires of his sons to become and anoint the next king of Israel, and Jesse parades his elder sons and Samuel says this is not the person that God is looking for. இஸ்ரவேலிலே ராஜாவாக்கும்படி சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு கடந்து போய் அங்கே தன்னுடைய புத்திரர்களை காணும்படியாய் அவர் அழைக்கும் பொழுது ஈசாய் தன்னுடைய மூத்த குமாரர்களை முன்வைத்தார். ஆனால் சாமுவேலோ இவர்கள் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை என்று சொல்லி தெளிவாக சொன்னார். So Jesse finds his youngest son David in the wilderness taking care of the sheep, and he's brought as a shepherd boy
and anointed as the king of Israel. வேற யாராவது இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது ஈசா என்னுடைய மகன் ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து வரச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து வரச் செய்து அந்த தாவீதை சாமுவேல் பிற்பாடு அபிஷேகம் செய்து ராஜாவாக்கினார். And later we know that David was lifted up as the king of Israel. பிற்பாடு நமக்கு அறிந்திருக்கிற வண்ணமாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீது விளங்கினார். But then David starts to take the things of God that God has blessed him with and uses it for his own advantage and his wickedness. தன்னுடைய சுயநலத்துக்காக தேவன் கொடுத்திருந்த எல்லா மதிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய காரியத்துக்காய் பயன்படுத்தின பொழுது அங்கே சில காரியங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நேர்ந்தது. The resources that God gave him to serve people, now he is using for his own self advantage. தாவீதுக்கு தேவன் கொடுத்திருந்த சகல காரியங்களையும் ஜனங்களுக்காய் பிரயோஜனப்படுத்தாதபடி தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த He ஆரம்பிக்கிறார். sees a woman and he forces upon her, ஒரு ஸ்திரீயை பார்த்து அவரிடத்தை வலியுறுத்துகிறார். and she becomes pregnant and he conspires to kill her husband. அந்த காரியத்திற்காக அந்த ஸ்திரீனுடைய கணவரையும் கொல்லும்படியாகவும் முயற்சி செய்கிறார். He does it successfully so that there is no proof and there is no way to call him for accountability. அதை ரொம்ப திறமையாக செய்து முடித்து சாட்சி இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு But செய்கிறார். from that point, David's whole world and this rising story falls apart. அந்த சூழ்நிலையை தொடங்கி தாவீதுடைய முழு உலக வாழ்க்கை சிதறி போய் அவனுடைய உயர்வு இப்பொழுது தாழ்வ தொடங்கிறது. His kingdom fails. அவனுடைய ராஜ்யம் அங்கே தோல்வியுற்றது. Now his own son has raped Absalom's sister. அவனுடைய சொந்த குமாரன் சொந்த சகோதரியை பலவந்தப்படுத்தினார். And Absalom came and resisted against David and told David, what is happening is wrong, ask him to be punished. இப்பொழுது அங்கே அப்சலோம் உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியும் திட்டமிடுகிறான். David has his own guilt talking on him and he is not punished for adultery. அங்கே தாவீதுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவனும் தண்டனைக்குரியவனாய் தான் இருந்தார். So Absalom goes and commits the murder on his sister's rapist. அங்கே அந்த அப்சலோமினுடைய சகோதரியை பலவந்தம் படுத்தின மனிதனை அப்சலோம் கொல்லுகிறான். And now he is forming a huge army to fight against David and telling a propaganda that David's time is over and God's grace is not with him. இப்பொழுது தேவ கிருபை தாவீதினிடத்தில் இல்லை என்று சொல்லி இனி ராஜ்யபாரம் அவருக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறதான காரியத்தை குறித்து அங்கே புரளையை கிளப்பிக் கொண்டு அப்சலோம் செய்கிறார். What is threatened over here is both David's life and his identity. இங்கே என்ன அச்சுறுத்தலாய் காணப்படுகிறது என்று சொன்னால் தாவீதினுடைய அவனுடைய வாழ்க்கையும் தாவீதினுடைய அவனுடைய பேரும் புகழும் எல்லாமே அங்கே அச்சுறுத்து People காணப்படுகிறது. are telling that he is not a successful king. இப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஓ இவன் நல்ல ஒரு ராஜாவாக இல்லை, He is not a successful father. நல்ல ஒரு தகப்பனும் அல்ல. God has done with David. தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையை முடிவுக்கு And கொண்டு he is வந்தார் என்றார். identifying the source of his fears. அந்த பயத்தினுடைய தோற்றத்தை அறிய வேண்டும். And then what does David do? பிற்பாடு தாவீது என்ன செய்தார்? David runs away from his palace. அவனுடைய அரண்மனையிலிருந்து தப்பி ஓடுகிறார். He energizes his attention to his daily fear. அந்த பயத்தினுடைய தோற்றத்துக்கு நேராக தன் கவனத்தை செலுத்துகிறார். Fear is sometimes good, பயம் சில நேரங்கள் நல்லதுதான். so that we can take adequate measures to flee from danger. நமக்கு வர இருக்கிற ஆபத்தை குறித்து அதை அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். When there is a fire, we run away from that fire. நெருப்பு இருக்கும் பொழுது அங்கேருந்து ஓடி போய் விடுவோம். Because that is a sense of taking us out of danger. அது நம்ம ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதான ஒரு உணர்வு. Now as people are coming to assassinate him, David flees out of fear and that was good. அங்கே தாவீதுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்த்து வர காரியத்தை அறிந்ததுனா நல்ல காரியம்தான். Proverbs chapter 22 verse 3 says, the prudent sees danger and take refuge. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். This is what David did with his fear. இந்த பயத்தின் ஊடாய் தாவீது இதைத்தான் செய்தார். He took responsibility and he ran away from the things that came to threaten his life. அவனுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்துகிற காரியத்திலிருந்து அவர் தப்பி ஓடினார். So he was not afraid about what would happen tomorrow. He was afraid about what would happen to his life now. நாளைக்கு என்ன நடக்க போதை குறித்து அவர் பயம் இல்லை, இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அச்சமுள்ளவராய் தப்பினார். Commit tomorrow's fear and tomorrow's worry into the hands of God. நாளைக்கு நடக்க போற காரியங்களையும் கவலைகளையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு But கொடுக்கலாம். take action for today's fear and today's worry. இந்த நாளுக்குரிய காரியத்தையும் இந்த நாளுக்குரிய பயத்துக்கான காரியத்தை நம்ம முன்னேற்றி செல்ல So வேண்டும். first David focuses his attention and identifies his fear. முதலாவது தன்னுடைய சிந்தனையும் கவனத்தையும் அந்த பயத்தின் தோற்றத்துக்கு நேராக திருப்புகிறார். And secondly, David energizes his daily attention, the immediate attention to focus on his fear and take redemptive action to run away from his palace. இரண்டாவதான காரியம் அந்த
பயத்தினுடைய தோற்றத்தை உணர்ந்தவராய் உடனே என்ன செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்து செயலாற்றுகிறார். And thirdly, David brings his fears to God in prayer. மூன்றாவது காரியம், தன்னுடைய பயத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறார். Come to chapter 3 verse 3 and 4. மூன்றாவது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். David is using 3 metaphors to describe his God. தேவனை அவர் விளக்கும் வண்ணமாய் 3 பதங்களை அங்கே பயன்படுத்துகிறார். He's telling God is his shield, அவர் என் கேடகம், God is my glory, தேவன் என் மகிமை, and God will answer me from his holy mountain. அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். First of all, David says that the Lord is a shield around me. முதலாவது தாவீது சொல்லுகிறார், தேவன் என்னை சுற்றி கேடகமாய் இருக்கிறார். Now, none of us take a shield just like that. யாருமே கேடகத்தை விருதாவாய் பிடிக்க மாட்டோம். But when we take a shield, that means that we are sensing danger and we need protection for ourselves. அந்த கேடகத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் எப்ப வரும் என்று சொன்னால், நமக்கு ஒரு பயம் நேருகிறது என்பதை உணரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதை கருதி நம்ம கையிலே கேடகத்தை And எடுப்போம். shield was used in olden day battles. It is a long shield. பழைய காலத்தில் யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த கேடயம். And David says that God is, you are my shield. I am in trouble. I am running away from trouble. I know that people are coming to chase me, but God, you are my shield. நான் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரிகிறது, எனக்கு ஜனங்கள் எதிர்த்து பின்தொடர்ந்து வருகிறார்கள், இப்பொழுது தேவனே நீரே என் கேடயம் என்கிறார். In other words, David is telling that Lord, following you will not keep me from trouble, but when trouble comes, you are my shield. அது மற்றொரு விதமாய் அதை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தாவீது ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறதுனாலே எனக்கு பிரச்சனை வரவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பிரச்சனை வரும் பொழுது என் தேவன் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறார். See, many believers come to Christ and they say that my God is so powerful, so I will not have any trouble, I will not have any sickness, I will not go through any dark valleys. அநேக விசுவாசிகள் தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எந்த வியாதியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த பாடுகளும் வராது என்பதை கருத்தில் கொண்டுகிறவர்கள். But when they go through troubles like David, they hang up their faith and they walk away from faith. அப்படி பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுவார்கள். That's not the God of the Bible. அது நம்மளுடைய வேத புஸ்தகத்தின் தேவன் அல்ல. The God of the Bible says man will face troubles in this world, but when you go through that valley, when you go through that trouble, I am a shield around you, says God. மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் அநேகம் உண்டு, ஆனால் அப்படி பாடுகள் வழியாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது நானே கேடகமாய் உங்களுக்கு இருப்பேன் என்கிறார். When life is broken, அங்கே வாழ்க்கை சுதக்கப்பட்டது, when life is difficult, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் கடினமாய் when we go through the attack of the enemy, சத்துருனுடைய எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கும்போது, my God is right over there. நம் தேவன் நம்ம அருகில் இருக்கிறார். Today if you are going through trouble, I want to tell you that my God is your shield and he is right around you. இந்த நாளிலும் நீங்கள் பாடுகளுக்குள் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள் அருகிலே கேடகமாய் உங்களை சுற்றி இருக்கிறார். David sees his days of tragedy as the days that God is closest to his life. தேவன் அங்கே அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கே காட்டுகிறார். You are my shield. நீரே என் கேடகம். And secondly he says, Lord, you are my glory. நீரே என் மகிமை என்கிறார். The word meaning of glory in Hebrew, the scholars say it is kavod. அந்த மகிமை என்பதற்கான எபிரேய பதம் காவோத் என்கிற வார்த்தை. Kavod means heaviness or heavy significance or honored status. அந்த காவோத் என்று சொன்னால் அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அது பலம் மிக்கதான காரியம். And the imagery of God being the glory is a very significant imagery that David is bringing now. இங்கே தேவன் மகிமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாய் தேவன் இந்த காரியத்தை பதமாய் பயன்படுத்தி எடுத்துரைக்கிறார். Because many times in this world, for us, we can have our own things in this world as our own glory and honor. இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே மகிமையாய் அது நமக்கு கனத்தை கொடுக்கிறதாய் கருதி கொண்டு இருக்கிறோம். No, human beings can have glory also. மனிதர்களுக்கும் கனம் உண்டு. And David took the glory to himself. He took the honor to himself and his achievements in his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் சாதித்த காரியங்களையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய மகிமைக்கென்று எண்ணினார். You know, in 1 Chronicles chapter 29 and his verse 28 talks about David died at a good old age, having enjoyed long life, wealth
and honor or kavod. அங்கே 1 நாளாகமம் 29வது அதிகாரத்திலே 26லிருந்து 28 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அந்த மகிமையின் அவன் ராஜ்யத்திலே இருந்த காரியத்தை வெளிப்படுத்தி அவரை சொல்லுகிறார். So the kavod, the glory, is about one's own status also. ஒரு மனிதனுடைய ஒரு நிலையை மகிமைப்படுத்தி காட்டுகிறதாகவும் இருக்கிறது. Status that gives a person prominence and significance in life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அந்தஸ்து அவனுக்கு பேரும் புகழையும் கொடுக்கிறது. So David has this rags to riches story from being a shepherd boy to the king, and this has become a great matter of honor for him. தாவீது ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து ஒரு ராஜாவை வந்தது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனத்துக்குரிய காரியமாய் மாறினது. Oh, he is one of the richest kingdoms in the world. இப்பொழுது ராஜ்யத்திலே மிகவும் செல்வமிக்க ஒரு ராஜ்யமாய் இருந்தது. He is the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக But இருந்தார். now suddenly he is not having this honor, this kavod anymore. இப்பொழுது திடீரென்று பார்க்கும் பொழுது அந்த வலிமை மிக்க ஒரு நிலை அவரிடத்திலே காணப்படவில்லை. His kingdom is fallen. அவருடைய ராஜ்யம் சிதைந்தது. His family is fallen. அங்கே அவன் குடும்பம் சிதைந்தது. His son and the army is raging a fight against him. அவனுடைய மகனும் அவனுக்கு எதிர்த்து நின்ற சேனைகளும் இப்ப எதிர்த்து நிற்க சண்டை போடுவதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். Is David a good nation builder? Not anymore. இப்பொழுது அவன் தேசத்தை கட்டுகிற மனிதனா? இல்லை. Is David a powerful king? Not anymore. ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தாரா தாவீது? இப்பொழுது இல்லை. Does David have a moral integrity or spiritual integrity? No more. தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நீதியோ இல்லது ஒழுக்கத்துக்குரிய நீதியோ இருந்ததா? இல்லை. And as David is fleeing from Absalom and his army, இப்பொழுது அங்கே அவனுடைய அப்சலோமுக்கும் அவனுடைய யுத்த வீரர்களுக்கும் தப்பி ஓடுகிறார். David was looking at his kavod, the honor that he had in his life, and he's telling that, Lord, I have lost it all, and now you are the kavod, you are my glory, and I put my focus on you. அந்த மகிமையும் அந்த புகழையும் தன்னுடைய வாழ்க்கையில இருந்ததை நினைத்து இப்பொழுது அது என்னிடத்திலே இல்லை, இப்பொழுது தேவனே நீரே என் மகிமையும் என் கேடகம் என்று சொல்லி கதறுகிறார். David knew that he had misplaced honor. தாவீது தன்னுடைய மகிமையை வேற இடத்திலே வைத்தார் என்பதை இப்பொழுது He அறிந்திருக்கிறார். has misplaced his glory because he was a king. அவர் ராஜாவாக இருந்ததின் நிமித்தம் அந்த மகிமையையும் அவர் வேற இடத்திலே வைத்தார். And all of a sudden, when the kingship crumbles, is questioned about his kingship, his fear and anxiety, and he's telling, Lord, my honor comes from you, and I had misplaced priorities. I am sorry. இப்பொழுது ராஜ்யம் உடைந்த நேரத்திலே தன்னுடைய கனத்தையும் தன்னுடைய மகிமையும் அவர் நினைத்து பார்த்து, ஐயோ நான் தவறு செய்தேன் என்று சொல்லி, இப்பொழுது என் தேவனே நீரே என் மகிமையும் என் கனத்துக்குரியவருமாய் இருக்கிறீர் என்றார். You are my shield around me, verse 3, David said. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீரே என் கேடகமாய் இருக்கிறீர். You bestow glory on me and lift up my head. நீரே மகிமையாய் இருந்த அந்த மகிமை என் மேல் கொடுத்து என்னை தலையை உயர்த்தினீர். Lifting up my head is to be confident. என்னை தலையை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தினீர். He's telling that, Lord, I don't have any reason to be confident in myself anymore. இப்பொழுது எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் தைரியமாக இருக்க வேண்டியது சூழ்நிலைகளை நான் இல்லை. I took what God gave me and ruined it for my own glory. தேவன் கொடுத்திருந்த காரியத்தை என்னுடைய காரியத்துக்கு நான் மாற்றி என்னுடைய மகிமையாய் நான் மாற்றினேன். So he redirects the attention from himself and directs it to God, and he says that you are my glory and you enable me to lift up my head. இப்பொழுது தன்மேல் இருந்த கவனத்தை தேவனிடத்தில் திருப்பி, ஆண்டவரே இந்த மகிமைக்கும் கனத்துக்கும் என் தலை உயர்வுக்கும் நீரே காரணம் என்கிறார். Now when we are going through failure in our lives, நம்ம வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கும் போது we may see this as God's lack of favor or God is angry with us. தேவனுடைய கரம் நம்மளோடு இல்லை, தேவன் நம்ம மீது கோபமாய் இருக்கிறார் என்ற கருத்துக்குள் நாம் கடந்து வருவோம். As David is going through this situation, ஆனால் தாவீது அந்த சூழ்நிலைகள் கடந்து போகும்போது David is confident that even in his lowest, God is with him. அந்த தாழ்வான நிலையிலும் அவன் உறுதியாக சொல்ல முடிந்தது, தேவன் என்னோடு இருக்கிறார் என்றார். Even when his lowest and he has messed up so much, God is with him. அந்த தாழ்வான சூழ்நிலைகளிலும் எல்லாம் குழப்பம் நிறைந்த ஒரு கடினமான அந்த நேரத்திலும் தாவீது சொல்லுகிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். That's why David says in verse 4, I call out to the Lord and he answers me from his holy mountain. அதனால தான் 4வது வாக்கியத்திலே சொல்லுகிறார்,
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். My dear friend, even when you're going through the lowest situation in your life, உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களே தாழ்வான நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கும்போது you may be feeling that you have messed it up all in your life. உங்க வாழ்க்கையை எல்லாம் சிதைந்து போன சூழ்நிலைகளே இருக்கலாம். You can still call out to God, இப்பொழுதும் நீங்கள் தேவனிடத்தில் and கூப்பிடலாம். God will answer you from his holy mountain. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். Here is David totally compromised, இங்கே எல்லாவற்றையும் குறித்து தாவீதுக்கு ஒரு சமாதானம் உள்ளவராய் இருந்தார். failed father, தோல்வியுற்ற ஒரு தகப்பன், failed king, தோல்வியான ஒரு ராஜா, failed in his morality, அவன் தன்னுடைய ஒழுக்கத்திலே தோல்வி and உற்றவர். he's running away from his son, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து தப்பி ஓடுகிறார். and he's telling, I will call out to you and you will deliver me. நான் உம்மிடத்திலே கூப்பிடுவேன், நீர் என்னை விடுவிப்பீர் என்கிறார். What is he talking about, this holy mountain? இந்த பரிசுத்த பர்வதம் என்று என்ன சொல்லுகிறார்? Mount Zion is an expression in the book of Psalms referring to the city of Jerusalem. அங்கே சியோன் மலை சங்கீத புஸ்தகத்திலே திரும்பி எருசலேமுக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது. It is the highest hill in the city of Jerusalem. எருசலேம் நகரத்திலே அது ஒரு உயர்வான ஒரு பகுதி. It is in this place that the tabernacle is there. அங்கேதான் தேவனுடைய கூடாரம் கட்டப்பட்டது. It is in this place where David is planning to build a temple for the living God. தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஸ்தலமாய் அது அமைந்தது. So it is this place where the altar of sacrifice is made for the forgiveness of man's sins. மனிதனுடைய பாவத்துக்கு அங்கே பரிகாரம் செலுத்தும் வண்ணமாக பாவ பலியை செலுத்தக்கூடியதான இடமாய் அங்கே இருந்தது. So when David is running away from Absalom's army, தாவீது அப்சலோமினுடைய யுத்த வீரர்களிடத்திலிருந்து தப்பி ஓடிய he is போது, telling that, Lord, I remember the temple, I remember the sacrifices that are made on my sin, my behalf. I know that my Lord will listen to me from the holy mountain and he will forgive me and he will deliver me from my sins. எனக்காக பலி செலுத்தப்பட்டு என் பாவம் நிவர்த்தி செய்த அந்த மலையை நோக்கி நான் பார்க்கிறேன், தேவன் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அங்கே உரத்த சத்தமிடுகிறார். He is looking towards the substitute lamb that is slaughtered in the temple that will take away his sins. அவனுடைய பாவத்துக்கான நிவாரணம் செலுத்தக்கூடியதான பலி செலுத்தக்கூடிய அந்த தேவாலயத்தை நினைவு கூர்ந்து இப்பொழுது கூப்பிடுகிறார். And David is confident that God will forgive him and God has forgiven him. தான் உறுதியாய் சொல்லுகிறார், தேவன் என்னை விடுவிப்பார், என்னை விடுவித்தார் என்கிறார். This 3,000-year-old prayer is still valid today, isn't it? 3000 வருடங்களுக்கு முன்னாக செய்த இந்த ஜெபம் இன்னைக்கும் அது சாத்தியமாய் தான் இருக்கிறது. David was on the other side of the cross, அங்கே சிலுவைக்கு மற்ற பக்கத்திலே தாவீது இருக்கிறார். and the sacrifices simplified or exemplified the sins that would be taken by that sacrificial animal and the forgiveness of God through that. அங்கே பலி செலுத்தக்கூடியதான அந்த மிருகத்தின் வழியாய் தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு பாவத்தை நிவர்த்தி செய்கிறார். We are on the other side of the cross. நாமும் இப்பொழுது சிலுவைக்கு மற்ற புறத்திலே We இருக்கிறோம். look to the cross of Calvary where Jesus became the sacrificial lamb for the sins of mankind. அந்த சிலுவையிலே தான் நமக்காக மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு என்று பலியான இயேசு கிறிஸ்துவை And பார்க்கிறோம். today when we look at Calvary and ask for forgiveness and that holy hill, our forgiveness comes from the Lord Jesus Christ. அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் நாமல் கூப்பிடும் பொழுது நமக்கு அந்த மன்னிப்பை தேவன் தருகிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Hallelujah. ஹல்லேலூயா. We pray to the holy mountain from where God will forgive us and listen to us. நம்மளுடைய பாவத்தை எங்கே மன்னித்து எங்கே நம்மளுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாரோ அந்த மலையை நோக்கி அந்த பரிசுத்த பர்வதத்தை நோக்கி நாம் To the கூக்குரலிடுகிறோம். Lord I cried aloud, David said, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிறேன் and he என்கிறார். answers me from his holy hill. அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் கொடுப்பார். David has found his comfort in the Lord. தேவனிடத்திலே தாவீது சகாயம் பெற்றார். What did David do? தாவீது என்ன செய்தார்? David identifies his fears. தன்னுடைய பயத்தின் தோற்றத்தை அறிந்தார். Secondly, he focuses on the fears and he takes redemptive action. அந்த பயத்திற்கு அப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் உணர்ந்து செயல்பட்டார். And he starts praying. பிற்பாடு அதை குறித்து ஜெபிக்க When ஆரம்பிக்கிறார். he prays, he knows that God is the shield around him. அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் தாவீதை சுற்றி கேடகமாய் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். Secondly, he understands his mistakes in the presence of God that he has committed. தேவ சமூகத்திலே இரண்டாவது தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகிறார். He says that, Lord, I had misplaced priorities and I had honor on my own achievements, but now you are my honor. ஆண்டவரே, நான் எதை முக்கியமாய் நான் வைக்க வேண்டுமோ அதை முக்கியத்துவத்தை மாற்றி வைத்துவிட்டு எனக்கு புகழும் எனக்கு கேடகம் என்று சொல்லி மகிமை என்று சொல்லி என்னை எண்ணிக்கொண்டிருந்தேன். And he's thinking about the sacrifices in the holy mountain and he's appropriating the forgiveness that God can give to him. அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த பரிசுத்த பர்வதத்தை நோக்கி கூப்பிடுகிறார்.
And then David is at peace. அப்புறம் தாவீது பேசுகிறார். Even though 12,000 people are chasing him, God can give him peace. அங்கே 12,000 பேர் அவருக்கு யுத்தத்துக்கு எதிர்த்து வந்தாலும் தேவன் ஜெயத்தை கொடுக்க முடியும். Verse 5 says, அங்கே 5வது வசனம் சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். I lie down and sleep. நான் படுத்து நித்திரை செய்தேன், I wake up again. நான் மறுபடியும் விழித்துக் கொண்டேன், I know my God will sustain me. கர்த்தர் என்னை தாங்குகிறார். He could finally rest and sleep. கடைசியிலே அவர் சமாதானமாய் உறங்கினார். Now, have you had times where you cannot sleep? உங்க வாழ்க்கையில தூக்கம் இல்லாத நேரங்கள் உண்டா? Fear has come and engulfed you so much that you can't even sleep through the watches of night. உங்களுடைய ராத்திரி நேரத்தில் தூங்க முடியாத படிக்கு அந்த பயமும் திகிலும் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? I have had situations in my life where I could not sleep at night. நானும் என் வாழ்க்கையிலே சில அனுபவங்கள் அப்படியாய் தூக்கம் இல்லாத நிலையில இருந்திருக்கிறேன். Challenges in our health, நம்மளுடைய சரீரத்துல பலவீனம், challenges in our ministry, ஊழியத்தின் கவலைகள், and it comes again and again in life. மறுபடியும் நம் வாழ்க்கையில இது தோற்றத்தை எடுக்கும். But then when you cry out to God, நீங்கள் பிற்பாடு தேவனிடத்திலே முறையிடும்போது, when you know that God has forgiven us and God is standing as a shield around you, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்ம பக்கத்திலே அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதை உணரும்போது, I can feel the presence of God telling me, Shine, you go down to sleep, I will take care of your fears. நீ உன் கவலைகளை எல்லாம் எடுத்து வைத்து இந்த வழியாய் போ என்கிற சத்தத்தை தேவன் சொல்லுகிறதை கேட்க முடியும். And then the fear is taken away. அந்த பயம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறது. Read verse 6. 6வது வசனத்தை பார்க்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். He has reached a side that he will not be afraid anymore. ஒரு நிலைக்கு அவர் வந்து இனி நான் பயப்பட மாட்டேன் என்கிற நிலை அடைந்தவராக உணர்ந்து பேசுகிறார். Even if 12,000 soldiers or tens of thousands of people come against me, I will not be afraid. எனக்கு 10,000 பேர் அல்ல, எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகள் எனக்கு வந்தாலும் நான் அதை குறித்து அச்சப்பட மாட்டேன். Receive that confidence. இப்பொழுது அந்த தைரியத்தை பாருங்கள். Apostle Paul was able to reach that condition. அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த நிலைக்கு வருவதை பார்க்க He முடியும். lived a very difficult life because of his commitment to Jesus Christ. தேவனுக்கு என்று தன்னை ஒப்புக்கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்தது நிமித்தம் அங்கே அநேக பாடுகளை சந்திக்க And நேரிட்டது. even when he was in the Roman prison waiting for his assassination, he could be at peace, he could sleep, he could rejoice because he knew that God was with him. And protection in this matter of Paul ended in the end of his life. அங்கே கொலைக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையிலே பவுல் அப்படிப்பட்ட கடைசி நிலையிலே அவன் மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் திடமனதாயிருந்து தைரியம் கொண்டவராய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்பட்டார். David is now confessing that 12,000 people against me, even if a sword goes through my chest, like Apostle Paul, I will lie down in peace. நான் சமாதானத்தோடு இருப்பேன். எனக்கு எத்தனை பேர் எனக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, என்னுடைய இருதயத்தை வாள் ஒன்று குற்றி என்னை மரணத்துக்கு நேரிட்டாலும் பரவாயில்லை, ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நான் சமாதானத்தோடு இருப்பேன் என்கிற தைரியமான ஒரு நிலைக்கு தாவீது வந்தார். Maybe some of you watching me have been diagnosed with a fatal sickness. ஒருவேளை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த வேளையிலும் சில வியாதியினால் நீங்கள் கண்டடையப்பட்டிருப்பீர்கள். Maybe the doctors are telling you that you cannot live much. ஒருவேளை அங்கே வைத்தியர்கள் சொல்லியிருப்பார்கள், இன்னும் அநேக நாள் நீங்கள் ஜீவனோடு இருப்பதில்லை. If you are a child of God, ஒருவேளை நீங்கள் தேவ பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் you can be at peace even at death. அந்த நிலையிலும் நீங்கள் சமாதானத்தோடு இருக்க முடியும். That's the situation David comes to. இந்த நிலைக்கு தான் தாவீது இப்பொழுது வருகிறார். But he's angry. அவர் கோபமுள்ளவராய் தான் இருந்தார். He's upset with what is happening. அவர் என்ன நடக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. In verse 7 to 8, he's telling to the Lord, 7-8 தேவனிடத்திலே முறையிடுகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். Amen. So he's telling in verse 7 that Lord, arise and punish my enemies. என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நீர் எழும்பி அவர்களை தண்டியும் என்று சொல்லுகிறார். Can we pray like that? அப்படி ஜெபிக்க முடியுமா நம்ம? Yes, it's nothing wrong in praying and venting your anger and pain in the presence of God. தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி வைத்து ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. No, David was not like this earlier. தாவீது இப்படிப்பட்ட மனுஷனாய் முன்பு இல்லை. Somebody offended him, he would take the sword to kill him. யாராவது அவரை எதிர்த்து வந்து கோபம் மூட்டினார், அவன் தன்னுடைய வாளை எடுத்து அவர்களை கொன்று போடுவான். Remember, Nabal dishonored David's request and David wanted to kill
Nabal's household, all the male of Nabal's household. நாபால் அவனுக்கு விரோதமாய் பேசின பேச்சின் நிமித்தம் நாபாலையும் அவன் குடும்பத்தினர் அனைவரையும் அவன் கொல்லுவதற்கு முற்பட்ட மனிதன். Now David is not wanting to kill Absalom and his army. இப்பொழுது தாவீது அப்சலோமை கொல்லுவதற்கு தைரியம் கொண்ட He is மனிதனாய் even giving that frustration and that revenge into the hands of God. அந்த கோபத்தையும் அந்த எரிச்சலையும் அந்த எதிர்ப்பையும் தேவ கரத்திலே ஒப்பு That's கொடுக்கிறார். how the Psalms become so real to our life. இந்த சங்கீதம் அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அது நிழலாய் மாறுகிறது. Put in your frustrations and prayer and give it to the Lord. நம்மளுடைய ஆத்துரத்தையும் நம்மளுடைய எல்லா கோபத்தையும் தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்க So வேண்டும். David commits his enemies to God's justice and he asks God to take care of them. தாவீது தன்னுடைய சத்துருக்களை தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனை நீதி செய்யும்படியாய் கேட்கிறார். God can take your anxiety. நம்மளுடைய கவலையை தேவன் எடுத்து போட முடியும். God can take your fear. நம்முடைய பயத்தை தேவன் எடுத்து போட God முடியும். can take your anger. நம்முடைய கோபத்தை தேவன் எடுத்து போட முடியும். But don't let fear, anxiety and anger take over you. அந்த பயத்தையும் அந்த கவலையும் அந்த கோபமும் உங்க வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு நீங்கள் Today அனுமதிக்க you வேண்டும். don't have to suffer alone. நீங்கள் மாத்திரம் தனிமையே இருந்து கஷ்டம் அனுபவிக்க You வேண்டியதில்லை. can pray through your pain. அந்த வேதனையின் வழியாய் நீங்கள் ஜெபிக்க You can முடியும். pray even you're angry. நீ கோபத்தில் இருக்கும் பொழுது கூட ஜெபிக்க முடியும். And finally David says, கடைசியில தாவீது சொல்லுகிறார், verse 8, 8வது வசனம், from the Lord comes deliverance. இரட்சிப்பு கர்த்தருடையது. May your blessings be upon your people. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. If deliverance has to come, it is not from me, it is from the Lord. எனக்கு இரட்சிப்பு வரணும், ஆனால் அது என்னிடத்திலிருந்து வராது, தேவனிடத்திலிருந்து This வரும். is a powerful way of dealing with fear and anxiety. நம்மளுடைய பயத்திலும் நம்மளுடைய கவலையிலும் மத்தியில எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான நல்ல ஒரு சிறந்த வழி. My fear, my deliverance comes from God. என்னுடைய பயத்தில் என்னுடைய இரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. So this morning, are you going through fear? இந்த காலை வேளையிலும் நீங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிறீர்களா? Are you worried? கவலையோடு இருக்கிறீர்களா? Are you anxious? கவலை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? Are you angry? கோபம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? This is a good prayer to pray. இது ஒரு நல்ல ஒரு ஜெபமாய் ஜெபிக்கிறதுக்கு அமைகிறது. How do you deal with it? எப்படி இதை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள்? Identify the source of your fear. உங்களுடைய பயத்தின் தோற்றத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். Deal with the fear of today. இன்னைக்குள்ள பயத்தின் காரியத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். Come to the presence of the Lord in prayer. தேவ சமூகத்துக்கு ஜெபத்தோடு கடந்து வாருங்கள். Then you will know that God is near you even when you have sinned. நீங்கள் பாவம் செய்திருந்த போதிலும் தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து He கொள்ளுங்கள். will remind you, like David's misplaced glory, that where you have misplaced priorities in your life. உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் முக்கியப்படுத்தி எந்த இடத்திலே நீங்கள் மகிமையை வேறு இடத்திலே செலுத்தினீர்கள் என்று தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். God will remind you to ask for repentance. தேவன் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படியாய் தூண்டுவார். God will forgive you. உங்களை மன்னிப்பார். And then you will have peace. உங்கள் வாழ்க்கையில பிற்பாடு You can சமாதானம். rest in peace. நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் Even when you are facing your death, you can be at peace. மரணத்தை சந்திக்கிற தருவாயிலும் நீங்கள் சமாதானத்தோடு இருக்க முடியும். That's why David said, even though I walk through the valley of shadow of death, I shall fear no evil. அதனால தான் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Yes, humanly speaking, we have our emotions and anger. Give it out to the Lord. நமக்கு மனிதனாய் இருக்கிற நமக்கு அந்த உணர்வுகளும் கோபமும் வருவது உண்டு. ஆனால் தேவகரத்திலே இதை ஒப்பு கொடுத்து விடு. And believe that deliverance will surely come from the Lord. நீங்கள் தேவனிடத்திலிருந்து இரட்சிப்பு கண்டிப்பாக வரும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். And Jesus, from his throne, comes our deliverance today. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலிருந்து இயேசுவினிடத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து நமக்கு இரட்சிப்பு He வரும். has already delivered us. நம்ம ஏற்கனவே நம்மை விடுவித்தார். He has already blessed us. நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். His throne is open for us. அவருடைய சிங்காசனம் நமக்கு திறந்திருக்கிறது. We just got to go to the throne room of God with boldness and commit our fears into the hands of God. தைரியமாய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பு வந்து நம்மளுடைய காரியங்களை தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும்.